கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து பாஜக முக்கிய திட்டங்களை தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியை வீழ்த்தி என்டிஏ கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முடுக்கிவிட பாஜக மேலிடம் தமிழக பாஜகவுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 2 மாதங்களில் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு 3 முறை வரவுள்ளதாகவும் இந்த பயணத்தின் போது 5 மாவட்டங்களுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவை அனைத்தும் தேர்தல் பிரச்சார துவங்குவதற்கு முன்பான வருகை மட்டுமே என்றும், இதை தாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பல முறை தமிழகத்திற்கு வர பிரதமர் மோடி திட்டமிட்டிருக்கிறார் என்றும் தகவல் கசிந்துள்ளது. புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், கோவை, சென்னை உள்ளிட்ட இடங்கள் பிரதமரின் ஜனவரி, பிப்ரவரியில் நடக்கவுள்ள தமிழக பயணத்திற்கான இடங்களாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் கசிந்துள்ளது. பொங்கலை ஒட்டி தமிழகம் வரும் பிரதமர் மோடி பொங்கல் பண்டிகையை டெல்டா மாவட்டங்களில் ஏதேனும் ஒன்றில் கொண்டாட விரும்புவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணங்களின் போது நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் பாஜக பொதுக்கூட்டங்களாக மட்டுமல்லாமல் கூட்டணி ஒற்றுமையை காட்டும் வகையில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கும் என்டிஏ பொதுக்கூட்டங்களாக நடத்த வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு வருகிறது. முதற்கட்டமாக ஜனவரி 9, 10 தேதிகளில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி ஜனவரி 28, 29 தேதிகளில் மீண்டும் தமிழகம் வர இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. அதேபோல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா, பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோரும் ஜனவரி, பிப்ரவரியில் தலா 3 முறை தமிழகம் வர பயணத்திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக தகவல் கசிந்துள்ளது. கோவை, கன்னியாகுமரி, சென்னை என்று சுருக்கிக் கொள்ளாமல் தமிழகம் முழுவதும் பரந்துபட்டு பிரச்சார கூட்டங்களை முடுக்கிவிட பாஜக முடிவெடுத்துள்ளது. குறிப்பாக அமித்ஷா மற்றும் BL சந்தோஷ் தமிழகத்திற்கு அடிக்கடி வர உள்ளதாகவும், இதற்காக சென்னையில் கேம்ப் ஆபீஸ் திறக்கப்பட உள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா, நிதின் நபீன் உள்ளிட்டோருடன் யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் உள்ளிட்டோரையும் பிரச்சாரத்தில் தீவிரமாக பயன்படுத்த பாஜக முடிவெடுத்துள்ளது.